கால்ஃபர் இருந்துச்சு. ஓகே. ஒரு பிராண்ட். அப்போ வந்து ஃபேஸ்புக் தான் வந்து ரொம்ப இருக்கிறதே ஒரு டாமினன்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் ஆர்குட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக். அந்த ஃபேஸ்புக்கில் நான் என்னுடைய அப்டேட்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கையில எனக்கு யூஎஸ்ல கால்ஃபர். ஓகே. அவங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து எஸ்இஓ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு அப்போ எஸ்இஓன்னு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. சும்மா ஆன்லைன் ஜாப்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சர்ச் பண்ணேன். என்னோட பிளாக் மேலே வந்துட்டு இருந்துச்சு. புரியுது. அந்த டைமில் எனக்கு எஸ்இஓ பண்ணணும்னு நான் கண்டென்ட் எழுதவே ஓகே. சும்மா ஜஸ்ட்டு கீவேர்டை சர்ச் பண்ணுவேன். அந்த கீவேர்டுக்காக ஒரு 1500 வேர்டு ஆர்டிக்கல் எழுதுனேன். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூஆர்எல் மேப் பண்ணிட்டு என் பிளாக்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டெய்லி ரெஃபரன்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மாதம் வந்து ஒரு 4000 ரிஜிஸ்டர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது எஸ்இஓன்னு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. சும்மா ஏதோ பப்ளிஷ் பண்ணுறோம், பரவாயில்லப்பா. நம்ம வெப்சைட் கூகுளில் சர்ச் பண்ணால் ராயல் ராஜன் ஒன்று இருக்குது, ஆன்லைன் ஹோம் இன்கம் டாட்னு ஒன்று இருக்குது. ஓகே ஓகே. அது வந்து ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ்ன்னு எனக்கு தெரியாது. அந்த யூஎஸ் கால்ஃபர் வர வரும். ஓகே.